ஹலோ ஆல், வெல்கம் டு மேனிஃபெஸ்ட் வித் எஸ்கே. நிறைய பேர் யோசிச்சிருப்போம் இல்லையா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணிடுறாங்க, அவங்களால மட்டும் சக்ஸஸ் இப்படி கிடைக்கிது, நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி சக்ஸஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க எல்லாமே சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக வச்சுட்ருக்காங்க. ஏன் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், இல்லை சீக்கிரமாக எழுந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது யோகா, மெடிடேஷன், இல்லைன்னா ஏதாவது ஜாக் பண்ணுறது, இது எல்லாமே அந்த டைமில் அவங்க பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் அன்னைக்கு டேவுடைய ஆக்டிவிட்டீஸு இல்லை என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது ஜஸ்ட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கிறதுக்கோ இல்லாட்டினா யார்கிட்டையாவது ஃபோனில் பேசுகிறதுக்கோ இல்லை சிட்சாட் பண்ணுறதுக்கோ கிடையாது. அவங்க டே இல்லாட்டினா அந்த கம்ப்ளீட் டே எப்படி அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கும் அண்ட் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தன்னை இன்வால்வ் பண்ணுறதுக்கும் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அலாரத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுட்டு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ் உங்களுக்கு வருதா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோல் செட்டிங். ஏன் கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் நம்மளால் வீடு கட்டிட முடியுமா சொல்லுங்கள்? இப்போது எனக்கு வீடில் இந்த வீடு சவுத் ஃபேஸிங்கில் இருக்கணும், இல்லைனா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும், இல்லைனா இந்த இடத்துல ஒரு கிச்சன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கோல் செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைனா எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பாட்டு ஓடிட்டுருப்போம். ஸோ இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் அவங்க செட் பண்ணுற கோல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கும். அது என்ன ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், மெஷரபிளாக இருக்கும், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அண்ட் டைம் பவுண்டும் செட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? சப்போஸ் நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது மோட்டிவேஷன். நான் மோட்டிவேட் ஆகிட்டேன், அதனால் நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. பட் எப்படி எழுந்திரிப்பீங்க? அது ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ரொட்டீன் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ டிசிப்ளின் இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், அது ரொம்பவே முக்கியம். வித்தவுட் டிசிப்ளின் உங்களால் ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணிடவே முடியாது. ஸோ மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியம் டிசிப்ளின். ஸோ காலையில் எந்திரிக்கிறது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் மட்டும் கிடையாது, லைஃப் லாங் அதை ஒரு ரொட்டீனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா டிசிப்ளினான ஒரு சில ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அது ஸோ பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்து பாருங்கள். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு ரொட்டீனாகவே ஃபார்ம் ஆயிடும். சப்போஸ் எப்போது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு த அதர் சைட் திங்க் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், அது ஒரு ஹேபிட்டாக நாளடைவில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் அதை ஓகே சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அவ்வளோதானே, நான் டக்குன்னு எழுந்திரிச்சிடுவேன் வித்தவுட் அலாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க நாளடைவில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங். இது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே எனக்கு தான் தெரியுமே, இது போதும், எனக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே லிமிட் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ பட் நீங்கள் க்யூரியஸாக இருங்க, நான் இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும். குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, அவங்க ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல. அதே போல் தான் நம்மளுமே எப்பயுமே நம்ம மைண்டை அந்த குழந்தைங்க மாதிரி வச்சுக்கணும். இது எனக்கு தெரியணும், இதை நான் கற்றுக்கணும். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு புக் படிக்கிறது மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்கள் உங்களே என்ரோல் பண்ணிக்கிங்க. இல்லை என்னால் அது முடியாது அப்படின்னா ஒரு குக்கிங் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு கார் ட்ரைவ் பண்ணுற ஆக்டிவிட்டி ஆகட்டும், இல்லைனா ஒரு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கற்றுக்கிற விஷயமாகட்டும், இது எல்லாமே லேர்னிங் ரிலேட்டட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பில்கேட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு? யார் ஒருத்தவங்க அவங்களோட 80s கூட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க யங் மைண்டட் பீப்புள். பட் இதே 20s இருந்துட்டு எனக்கு போதும், எனக்கு கற்றுக்கிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஏஜ் வைஸ் 20 இருக்கலாம், பட் ஸ்டில்
மனசளவில் அவங்க தான் வந்து ஓல்டு ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. எகைன் சொல்கிறேன், சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைச்சிடாது. சில விஷயங்களை நீங்கள் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு ஹேபிட் வந்து டெவலப் ஆகும். அந்த ஹேபிட் டெவலப் ஆகுறப்ப தான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். ஸோ லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் இது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டே ஆர்கனைஸ்டு. ஓகே, ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இதை பண்ணணும், என்னோடய டு டூ லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். இன்றைக்கி டே ஸ்கெடியூல் பண்ணுறதாகட்டும், நான் இந்தந்த ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை இந்தந்த பீப்புளெலாம் நான் மீட் பண்ண போகிறேன், இன்றைக்குள்ளே இதெல்லாமே முடிக்கணும், இல்லைனா இந்த வீக்குள்ளே நான் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதை முடிச்சிட்டிங்களா இல்லையா? முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, முடிச்சாச்சு. முடிக்கல அப்படின்னா அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் வந்து சப்போஸ் வீடு இருக்குது, அந்த வீடு வந்து மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? உங்கள் வீடாகட்டும், இல்லாட்டா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்டேஷன் ஆகட்டும், எப்பயுமே வந்து க்ளீன் அண்ட் டைடியாக வச்சுக்க பாருங்கள். இது நீங்கள் டைடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்டுமே வந்து நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஒர்க் ஸ்டேஷனோ இல்லை வீடோ வந்து மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டே ஹெல்தி. ஓகே, ஸ்டே ஹெல்தி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தண்ணி நிறைய குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாமே தெரியும் தான் எல்லாருக்குமே. பட் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நிறைய நாட்கள் போயிடுச்சு இல்லையா? ஸோ தயவு செஞ்சு ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். ஸ்லீப் வந்து 7 to 8 hours ஸ்லீப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கணும். ஓகேவா? இது இப்போ தெரியாது. நீங்கள் யங் பீப்புள் அப்படின்னா ஓகே, இன்றைக்கி நான் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு ஏஜ் ஆகுறப்போ அப்போ அதோட விளைவுகள் தெரியும். ஓகேவா? ஸோ ஹெல்த்தியாக இருங்க, நல்லா தூங்குங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, உங்களை நீங்களே பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு லைக் மைண்டட் பீப்புள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப் பண்ணுறவங்க உங்களை சுற்றி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இம்பேக்ட் ஆக மாட்டீங்க அதனால். ஸோ லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கட்டும், அதே போல் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிற பீப்புள் ஆகட்டும், இல்லை நீங்கள் அவங்களால இம்பேக்ட் ஆகக்கூடாது, இல்லைன்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அவங்க வந்து உங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பீப்புள். அதே போல் இன்னொன்று என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வந்து டம்ப் பண்ணுற ரிலேஷன்ஷிப்னால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ஓகே, பட் ஃபெயிலியரை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆக பாருங்கள். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஃபெயிலியர் வந்துச்சு, அச்சோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி அதுலேருந்து எழுந்தே வர முடியாது. ஸோ எத்தனை டைம் கீழே இருந்தாலும் திருப்பி எழுந்து நிற்க பாருங்கள். நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருங்க, முடிவோடு இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ப்ராப்ளம் வந்துருச்சு, ப்ராப்ளம்ஸை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, ப்ராப்ளம் வந்துருச்சு, ஓகே அது எப்படி வந்து நான் வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்க பாருங்கள். ஸோ சொல்யூஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா கீப் ஆன் நீங்கள் ப்ராப்ளம் பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எகெயின் அண்ட் அகெயின் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ சொல்யூஷன் ஓரியன்ட் பீப்புளாக இருங்க. சப்போஸ் எனக்கு வந்து இது வந்து சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா உங்களை சுற்றின பீப்புள் இருப்பாங்க இல்லையா, உங்களை சுற்றி, அவங்கக்கிட்ட இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரியான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனோ இல்லை ஒரு டிஸ்கஷனோ வைங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பசில் மாதிரி வச்சு பாருங்கள். அந்த பசிலை வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த பசிலை சால்வ் பண்ண பாருங்கள். அந்த பசிலை சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதோட சொல்யூஷனை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன் அண்ட் நாட் ஆன் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு ஹேபிட் வச்சுருந்தாங்க அப்படின்னா, சொசைட்டிக்கு கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து அவங்க சேரிட்டி பண்ணுறதாகட்டும், இல்லாட்டினா வந்து சொசைட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பண்ணாங்க. அவங்களாம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கங்க, அதனால் அவங்க கொடுத்தாங்க, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. காசு பணங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அதாவது சொசைட்டிக்கு வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாகவும் இருந்தாங்க. சர்வீஸ் பண்ணுறது, லைக் நான் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுல நானே வாலண்டியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதாகட்டும், அதெல்லாமே வந்து
கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தானே. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சொசைட்டி எனக்கு என்ன பண்ணுச்சுங்கிறத தாண்டி நான் சொசைட்டிக்கு இதை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். அதே போல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? சொல்லிக் கொடுக்குறதும் ஒரு சர்வீஸ் தான் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்களை தேடி வருதா இல்லையான்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் அண்ட் பபாய்.